ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிட்டு போன ஹீரோயின், அது என்ன ரீசன்னே சொல்லாத போன ஹீரோயின் திடுதப்புன தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்து நின்னா ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னதான் நடந்தது, யாரும் யாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இருக்கிற ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டிட்டு போங்க. ஸோ அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் வந்துட்டு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கையில ஒரு போக்கே இருக்கு. ஹீரோ கையை பிடிச்சி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் பயங்கர கொலை வெறி கோவத்தோட இழுத்துட்டு போன ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா பிடிச்சிட்டு போய் அவளை கார்ல உட்கார வச்சு அவனோட டைய கட்டி கையை இறுக்கமா கட்டி விட்டுறான். ஹீரோயின் கத்துறா, எதுக்காக இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, என்னதான் நீ பண்ற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாளா. ஆமா, நான் முட்டாள் தான், என்ன பண்றது, என்ன இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீ முட்டாள் ஆக்கியே வச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறான். ப்ளீஸ் எனக்கு கழட்டி விட்டு நான் போகணும் அப்படின்னு கேக்குறாளா. அந்த பொக்கை எடுத்து அப்படியே தூக்கி அடிக்கிறான். அப்படியே பூவெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. நீ என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, அது நடக்கவே நடக்காது, நீ சாகுற வரைக்கும் ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நாளா கோமால இருந்துட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஹீரோயினை பார்க்க தான் வரான். அது ஹீரோயின் வந்துட்டு அவளோட காம்படிஷன்ல இருக்கா. அவ ஒரு பேலே டான்சர். இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படின்றது ஹீரோயினோட கனவு. ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த காம்படிஷன்ல அவ வின் பண்ணும் போது அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் இன்னும் முழுசா குணம் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக ரிங்க எடுத்துக்கிட்டு கிளம்பியே வந்துட்டான். ஹீரோயினும் இந்த காம்படிஷனை வின் பண்ணிடுறா. அங்க வந்துட்டு அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் கும்பல் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல இவளை இப்படி பார்க்கறதுக்கு. இதுக்காக தான் இவ இவ்வளோ ஆசைப்பட்டா அப்படின்னு ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனை பிடிச்சி எல்லாரும் தள்ளிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் இல்லையா, என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவனை எவ்வளோ அளவுக்கு அவங்கெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுடுறாங்க பாவம். இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோயினுக்கு எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போதான் ஹீரோ வந்துட்டு இருக்கான்றதை ஹீரோயின் பார்க்குறா. அப்போதான் அவள் சில விஷயத்த வந்துட்டு நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் ஹாஸ்பிட்டலில் கோமால இருக்கும் போது இவனோட தாத்தா ஹீரோயின் கிட்ட தனியாக பேசியிருப்பாரு. ஒன்று, இவனை விட்டுட்டு நீ போயிடு, நீ ஒரு அனாதை, இவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, உனக்காக இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் கூட சேர்ந்து, நீ மட்டும் இவனை விட்டுட்டு போல அப்படின்னா இவனுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன், உன்னோட அனாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நான் விலை கொடுத்து வாங்கிடுவேன், வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீயும் அந்த குழந்தைங்களும் அங்கே இருக்க எல்லாரும் நடு ரோட்டுக்கு வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோவை பிரேக்கப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 3 வருஷமா உயிர்க்குயிரா காதலிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் 2 பேருக்கும் பயங்கர அக்கறை வேற இருக்கு. இவன் இதை தாங்கவே மாட்டான் நம்ம சொன்னோன்னா அப்படின்னு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை. வந்த உடனே நேராக அவனும், பரவாயில்ல நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் அடியெல்லாம் படலை, நான் நல்லா தான் இருக்கேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் கூடயே இருக்கணும், உனக்காகவே உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹாய் பேபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு வயசானவன், அது மட்டும் இல்லை ரொம்ப பணக்காரன் போல, அவன் வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். ஹீரோயினும் அவனை பார்த்து சிரிக்கிறா. நீ கோமால இருந்த இல்லையா, அப்போ தான் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பித்தோம், நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு டேட் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னும் போது, இல்ல நீ ஏதோ போய் சொல்ற, நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல உண்மையா தான் சொல்றேன், உன்கிட்ட பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, உனக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா இவர்கிட்ட எல்லாமே இருக்கு, இவரால் நான் என்ன நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அதை என்னை அடைய வைக்கிறதுக்கு வழியும் இருக்கு, அதனால தயவு செஞ்சு என்னை நீ மறந்துடு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அப்படியே தலை மேல இடி விழுந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு ரியாக்ட் பண்ண கூட தெரியல, என்ன பண்ணணும்னு புரியல. இதுல கூட இருக்க ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோவை எட்டி ஒரு உத விடுறான். அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துடுறான். அவன் ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்கான், அவனால ஒன்றும் பண்ணவே முடியல. ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நடந்தா மட்டும்தான் இவன் நம்மளை மறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல
கடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அவனும் வா டார்லிங் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தோல்ல கை போட்டுட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயின் மனசுக்குள்ள தயவு செஞ்சு என்னை மறந்துரு, உன் உலகம் வேற என் உலகம் வேற, இந்த லைஃப்ல நம்ம கண்டிப்பா ஒன்று சேரவே முடியாது, நான் எனக்காக மட்டும் வாழ முடியாது, இன்னும் சிலருக்காகவும் நான் வாழ வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போறா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாத ஹீரோ அப்ப உனக்கு பணம் தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துட்டு இருக்கான். எழுந்துக்க கூட அவனுக்கு தெம்பு இல்லை. பிளஸ் அதே நேரத்துக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, இப்படி லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எப்படி பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறான். அதோட 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்காக ரெடி ஆகி போயிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இப்ப அவங்களோட அநாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ஒருத்தனும் வந்து இங்க ஃபேக்டரி வைக்க போறேன், அது வைக்க போறேன், இது வைக்க போறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப அந்த தாத்தாக்கு அப்புறம் மறுபடியும் புதுசா இவனும் ஒருத்தன் வந்திருக்கான். வேற ஆப்ஷனும் இல்லை, அவனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக தான் போறா. அவங்கள பாக்குறதுக்காக அங்க போன ஹீரோ என்ன குடிக்க சொல்லி வம்பு பண்றானுங்க. என்ன பண்ண முடியும், இவனுங்க ஆடுற மாதிரி எல்லாம் ஆடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஹீரோயினும் வைன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்பதான் கம்பெனியோட பிரசிடென்ட்டே வராரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசிடென்ட் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்டா வீட்டுக்கு வந்தவன் இப்ப மாசா வந்து நிக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், ஐயோ அந்த கம்பெனியோட ஓனர் இவன் தானா, இவன் தான் அந்த இடத்த வாங்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஏன்னா இவன் தான் கேட்டாலும் கொடுக்க மாட்டானே. ஹீரோ வந்து உட்கார்றத பார்க்கும் போது நல்லாவே புரிய வருது, இவன் ஹீரோயினோட இடம்னு தெரிஞ்சுதான் வேணும்னே இதெல்லாம் பண்ணிருக்கான்றது. ஹீரோயினும் என்ன பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, நானே பேசி முடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேனேஜர் சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இந்த சைடா போனேன், அப்படியே சும்மா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். மேனேஜரும் இவர் தான் எங்களோட பிரசிடென்ட், நீங்க வேணும்னா இவர்கிட்ட பேசி பாருங்களேன், கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, என்கிட்ட நீங்க பேசினது எல்லாத்தையும் இவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்றான். யார் அந்த பொண்ணு, எந்த நேரம் நீ வந்துட்டு பொம்பளைங்க கூடயே சுத்துறையா, செமையான ஆளு தான், ரொம்ப லக்கி தான் நீனு, பரவாயில்ல ஃபிகரும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மட்டமா கலாய்க்கிறான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நான் ஒரு வேலை விஷயமா தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோபமா சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நீ வந்து எங்க கிட்ட கெஞ்சி கேட்க தானே வந்த, நீ ஒரு டான்ஸர்னு கேள்விப்பட்டேனே, எங்க எதிர்க்க ஏன் ஒரு டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து தயங்கிட்டே நின்னுட்டு இருக்காடே, அந்த போல்ல கொண்டு வந்து வைங்கடா, போல் டான்ஸ் ஆடுவாங்க இப்ப இவங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, மானமே போற மாதிரி இருக்கு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இவங்க 2 பேருமே வந்து லிவின்ல தான் இருந்திருக்காங்க, ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்காங்க, இவனா இந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. என்னால இந்த இடத்துல எல்லாம் டான்ஸ் ஆட முடியாது, அதுக்கு பதில் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஒரு பாட்டில ஃபுல்லா சரக்கு குடிச்சிடறா. மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு என்னால எதுவும் பேச முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மறுநாள் காட்டுறாங்க, இவ தான் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது இவளுமே வந்து அந்த அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவ தான், இவளுக்கும் யாரும் கிடையாது. இப்ப இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் தான் வந்து கூடியே இருந்து பாத்துக்கிறா. அடியே நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடி இப்படி சரக்கு நாத்த அடிக்குது அப்படின்னும் போது ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. 5 வருஷம் கழிச்சு எக்ஸ பாத்துருக்க, இந்த மாதிரியா பார்க்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்றா. இப்பதான் லின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர், இவர் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல, ஃப்ரெண்டும் டாக்டரும். ஆனா டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோயினை பார்த்தவர் கண்ணையும் மூட மாட்டாரு, வாயையும் மூட மாட்டாரு, பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு காதல் வந்துருச்சு. அவர் கொஞ்சமும் யோசிக்கவே இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றியா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறா. உடனே அவளும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா ஹீரோயின். அப்பதான் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, இவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல போல, அந்த பாட்டிக்கு வந்துட்டு
நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற பிளான் இல்லை, ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு நடிச்சிங்கன்னா போதும், ஒரே ஒரு வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் சரி போன போது சாக போகிற பாட்டி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறா. அங்கே போனால் ஹீரோயினை பார்த்தோன்னே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது பாருமா, அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பையம்மா, தயவு செஞ்சு இவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவள் கல்யாணம் பண்ணிட்டு வர போகிறான்னு நினச்சி, ஆனால் மனசுக்குள்ள டாக்டர் வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி, டாக்டரோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து செம ஷாக்கு. ஏன்னா என்னது தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னது இந்த டாக்டரோட அண்ணன் தான் நம்ம ஹீரோவா அப்படின்னு ஹீரோ இன்னும் ஷாக் ஆயிடுறா. பாரு என்ன மாதிரியான ஒரு கோயின்சிடன்ட், நேற்று தான் பார்த்தோம், இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். ஏதோ விதி நமக்கு சொல்ல வருது இல்லை, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு கனெக்டர்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிண்டல் பண்றான். உடனே டாக்டரும் பேனு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் மீட்டிங்ல ரெண்டு பேரும் நேற்று மீட் பண்ணோம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்பதான் ஹான்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தியை காட்டுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்சி. ஹீரோக்கும் அவளுக்கும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. தயவு செஞ்சு வந்து நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டி, எனக்கு நல்லாவே தெரியும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்கன்னு, அதுக்காகவாவது நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருக்கு. அங்க இருந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்த ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றா. ஆனா அவளுக்கே புரியல, நம்ம ஏன் ஃபீல் பண்றோம், இதுக்காக தானே நம்ம ஆசைப்பட்டோம், அவன் நல்லபடியான ஒரு லைஃப்ல வாழணும்னு சொல்லி தானே ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப ஏன் நான் இவ்வளவு ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவளே முடிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வந்துட்டு இவன் கையை போச்சு இழுக்கிறான். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி ஏன் கூட சுத்திட்டு இருந்த, இப்ப என் தம்பியா, என் தம்பியை விடவும் இப்ப நான் பணக்காரன், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றான். உனக்கு தேவை பணம் அவ்வளவுதானே, அது என்னால கொடுக்க முடியும், நீ எதுக்கு வந்து என் தம்பி கூட சுத்திக்கிட்டு இருக்க, எப்படி என் தம்பியை மயக்கன சொல்லு மரியாதையா அப்படின்னு சொல்லி இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. அவனை விடவும் என்கிட்டதான் பணம் அதிகமா இருக்கு, நீ அதனால ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். இவளும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றா. எதுக்காக இப்ப நீ இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நான் உன்னை கிஸ் பண்ணதே இல்லையா என்ன, உனக்கு என்ன காசு தானே தேவை, காசுக்காக நீ எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயினுக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. டாக்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறானா, அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோவை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. இன்னைக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்ன ஒண்ணு, எங்க அண்ணன் கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லிடாதீங்க, இதெல்லாம் போய் ஆக்டிங்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பா பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு எமர்ஜென்சியா ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வேகமா வரா. பார்த்தா வந்துட்டு இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு ஆர்ஃபனேஜ்ல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு அந்த பாட்டியையும் அடிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பாட்டி தான் ரொம்ப வருஷமா இங்க குழந்தைங்கள்லாம் பார்த்து வளர்த்துக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எங்கம்மா போவோம், என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. நீங்க கவலையே படாதீங்க, இது நம்மளோட வீடு, பல வருஷமா நம்ம இங்கதான் இருந்திருக்கோம், நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, கண்டிப்பா நான் வந்து என்ன போராட்டம் பண்ணியாவது இந்த இடத்த மீட்டு உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் ஹானும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இங்கே போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு பக்கா பிஸ்னஸுக்கான என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு. அதனால இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த பொண்ணும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அப்போ கரெக்டாக இவன் வந்து ஹீரோயினை பார்க்குறான், ஹீரோயின் எங்கேயோ போகிறா. அப்ப இவ ஹானே நோட் பண்றா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக அந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு பாக்குற, எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவன் அதுக்கான பதில் எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த பிரச்சனை வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அதை இன்னமும் நான் பைசல் பண்ணவே இல்லை, அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த மேனேஜர் இருந்தா இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. ஆக்சுவலாக அவன் கிட்ட வந்து இவ என்ன பண்றான்னா, நான் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை தரேன், எப்படியாவது வந்து எனக்கு இந்த இடத்த மட்டும்
கிளியர் பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லாம எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரிம்மா ரொம்ப டயர்டா இருக்க, நீ ஃபர்ஸ்ட் இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு டீ கொடுக்குறான். அந்த டீல இவன் எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. ஹீரோயினுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, அப்படியே தலையெல்லாம் சுத்தது. இவன் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். கரெக்டா அந்த டைமுக்கு கதவு உடைச்சுக்கிட்டு யாரோ வராங்க. வேற யாரும் நம்ம ஹீரோ தான். போட்ட அடி பின்னி எடுத்துடுறான். அவனுக்கு என்னதான் இருந்தாலும் இப்படி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு விட்டுட்டு போக மனசு வருமா என்ன? இவ தான் போதையில இருக்கா இல்லையா, இவ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை தொட்டு தொட்டு பாக்குறா. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்றா. இவனுக்கு என்ன இவ இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி தோணுது. நானே உன்னை டிராப் பண்ணிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கிட்டு போறான். அங்க போனா ஹீரோயின் போகவே விட மாட்டா. இது பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது அவளுக்கு எல்லாமே புரியுது. ஹீரோவும் குளிச்சுட்டு வெளியில வரான். எழுந்துக்கவே வேணாம், அப்படியே தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா அப்படியே போர்வை போத்திட்டு படுத்துடுறா. போதும், டைம் ஆகுது, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே ஏமாத்தி படுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னும் லேட் பண்ணிட்டு இருந்தா எப்படி, நேற்று நைட்டுக்கு உனக்கு எவ்வளவு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு, நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ ரொம்ப ஒன்றும் தயங்கவே வேணாம், நீ எவ்வளவு நாளும் சொல்லு, எவ்வளவு நாளும் கொடுக்க நான் ரெடியா தான் இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, நான் பெரிய பணக்காரன், முதல்ல உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்றான். அவன் தூக்கி கடாசின காடை எடுத்துட்டு ஹீரோயின் கிளம்புறா. அப்பவும் அவன் கேக்குறான், அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இன்னமும் பண பிசாசு மாதிரி தான் இருக்குல்ல, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ நைட்டு ஹீரோவோட இடத்துக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹான் கதவை தட்டிட்டு இருக்கான். நீ உள்ளதா இருக்கியா அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறா. இதுல என்ன இருக்கு, நீ காசுக்காக தானே வந்திருக்க, இதுல பெரிய கமிட்மெண்ட் எல்லாம் இல்ல, அவகிட்ட நான் தெரிஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன், வா ஏன் அவளை பார்க்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் சும்மாலாம் சொல்லல, உண்மையாவே கதவை திறந்து ஹீரோயினையும் கொண்டு போய் வாசல்ல நிறுத்துறான். 2 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அடே என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறா. உண்மையை சொல்ல, அவளுக்கு உனக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேக்குறா ஹான். அதுக்கு உடனே ஹீரோ, இதெல்லாம் உன்கிட்ட என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒரு டான்சர் இல்லையா, இப்ப கொஞ்ச நாளாவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஹீரோயினை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. அவளுக்கு மெயின் ரோலே கொடுக்க மாட்டாங்க, அவளை சைட்லயே ஆட வைக்கிறாங்க. அதுலயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. டான்ஸ் ப்ரோக்ராமும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் சைட்ல தான் நின்று ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ ரொம்ப பெரிய டான்சர். இத ஹீரோ பாக்குறான். இவ பெரிய ஆள் ஆகணும், டான்ஸ்ல சாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளையே விட்டுட்டு வந்தா. இப்ப இவ ஏன் இந்த நிலைமையில இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ தான் மெயின் டான்சரா இருந்தா, இப்ப என்ன இவ சைட்ல ஆடுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கரெக்டா அதே நேரம்னு பார்த்து இவளை சைட் டான்சரா கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாளுங்க. அங்க இருக்கவளுங்க காலை தள்ளி விட்டுறாளுங்க. ஹீரோயின் மட்டும் தனியா வெளியில விழுந்துடுறா. அதுக்கப்புறம் உன்னால தான் பெர்ஃபார்மன்ஸ் நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா காலை இவளுங்க தான் தள்ளி விட்டாளுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதை கேட்கறாளா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ விழுந்துட்டு உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால பண்ண முடியல, அதை விட்டுட்டு எங்களை குறை சொல்லாத அப்படி இப்படின்னு சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பிடிச்ச ஒரு தள்ளுறா. அப்படியே ஸ்டேஜ் கீழே விழ போறா ஹீரோயின். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிடுறான். இங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஹீரோயினை இந்த ஸ்டேஜ்ல ஆட விடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டா. இவங்க பண்ண பிளான் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயினை தான் டான்ஸ் ஆட வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா இவங்களாலேயே இதுக்கப்புறம் டான்ஸ் ஆட முடியாம போயிடுச்சு. அந்த ஓனருக்குமே அங்க இனிமே வேலை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அவளே மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கா. நீ பெரிய ஆள் ஆயிடுவேன், அவ்வளவுதான், அப்படியே ஷைன் ஆயிடுவேன், மினுக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன், ஆனா நீ இப்படி கிடக்குற அப்படின்னு கேக்குறான். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவன் கிட்ட எதுக்குமே பதில் சொல்ல மாட்டா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த லேண்ட் உனக்கு வேணும் அப்படின்னா அதை உன் பேர்லயே நான் மாத்தி கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதில் நான் சொல்றது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பிளானா ரெடியா தான் இருந்திருக்கான். அவன்
அவன் 24 மணி நேரமும் வந்துட்டு இவள அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டையே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லை இல்லையா, அதனால அவளும் ஒத்துக்கிறா. ஆல்ரெடி நீ வந்து எதையுமே பண்ண ப்ராமிஸை காப்பாத்துறது கிடையாது, இப்பவும் எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வாட்டியும் ஏமாத்திடலாம், ஓடி போயிடலாம் இவனை விட்டுட்டு அப்படி இப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், உன்னை அப்படியே விட்டுருவேன். ஆனா அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், அத்தனை பேரும் நடு ரோட்ல தான் இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒன்னு அழறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனை ஏமாத்திட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா, இப்ப வேற வழியே இல்லாம அவன் கூடயே வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் இருந்ததுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவளுக்கு காசும் கொடுத்துட்டா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றா. மறுநாள் காலையிலேயே டைரக்டா வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே போறா. இனிமே ஹீரோ கூடயே தானே வேலை செய்யணும், ஹீரோ கூடயே எங்கெங்கெல்லாம் போறானோ கூடயே போகணும் இல்லையா. உள்ள போன உடனே ஃபைலை தூக்கி கடாசுறான். அதை பெருக்கிட்டு போ, இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். இனிமே உனக்கு இப்படிதான் இருக்கும், நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, ஒரு நாய் மாதிரி தான் என்கிட்ட வேலை செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்றான். அவளுக்கு சரி ஓகே வேற வழி இல்லை, நம்ம அதையும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து ஒன் சைடடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ இல்லாத நேரத்துல கரெக்ட் டைமுக்கு ஹீரோக்கு காஃபி டீ எல்லாம் கொடுக்கணும் போல. ஹீரோ எப்படி குடிப்பானோ காஃபி, அதே மாதிரி வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டா போல. அதை குடிச்சு பார்த்துட்டு உனக்கு வந்து நான் எப்படி காஃபி போடணும்னு சொல்லல, ஆனா நீ கரெக்டா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னா நீ எப்பேற்பட்ட கைகாரியா இருப்ப பார். அதுக்குள்ளேயும் இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு எப்படி காஃபி பிடிக்கும், நான் என்ன பண்ணா பிடிக்கும், எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன வளைச்சு போட்டுலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கிறான். உடனே ஹான் என்ன சொல்றானா, நான் தான் அவளுக்கு இந்த மாதிரி காஃபி போட்டு எடுத்துட்டு போன சொன்னேன், நீ வந்து தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு திட்டுறான். இப்பதான் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்லி ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையும் எடு, 5 வருஷம் அவ என்னென்னலாம் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்கான். பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்பலான்றப்போ இவன் வந்து அவளை போக விடாம தடுத்து நிறுத்தினான். மரியாதையா உண்மையை சொல்லு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை வந்து நீ டேட் பண்ணவே கிடையாது, அவன் கூட நீ எங்கேயும் சுத்தினதில்லை, எங்கேயும் போனதில்லை, வந்ததில்லை, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்பதான் மறுபடியும் ஹீரோயின் வந்து பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குற. ஹீரோவோட தாத்தா வந்து பேசினது. ஹீரோவோட தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதை பார், அந்த இடத்தையே உங்களுக்கு இல்லாம ஆக்கிடுவேன், அந்த இடத்தை தர மட்டும் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டினது மட்டும் இல்லாம உனக்கு நான் காசு தரேன், அதுதான் அந்த கேள்வி உடம்பு முடியாம இருக்கு இல்லையா, அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, நீ என் பேரனை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோயினும் காசையும் வாங்கியிருக்கா. ஏன் அப்படின்னா அந்த பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு அப்போதைக்கு அவகிட்ட காசு இல்ல. என்னதான் இருந்தாலும் இவ வந்துட்டு ஹீரோவோட தாத்தா கிட்ட காசு வாங்கிட்டா இல்லையா, அதனால வேற வழியே இல்லை, ஹீரோ கிட்ட இவ வந்து சொல்லவும் முடியாது, திரும்ப சேரவும் முடியாது. கண்டிப்பா ஹீரோவா அவளோட லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது அவளுக்கு புரியுது. அதனால அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா அவன் என்னை ஏமாத்திட்டான், நீ வந்துட்டு சந்தோஷம் தானே படுவ, அதனால அவன் என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான் போதுமா, இது வந்து லைஃப்ல நடக்கிறது சாதாரண விஷயம்தான், ஏன்னா நான் உன்னை ஏமாத்தினேன், அவன் என்ன ஏமாத்தினான், நான் இப்ப என் லைஃபை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினுக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் சூப்பரா ரெடியாகி வந்துடுறா. என்னதான் பிரேக்கப் ஆயிருந்தாலும் ஹீரோவால வந்து அடுத்தவங்க ஹீரோயினை பாக்குறத பார்க்க முடியாது போல, அதனால இந்த ட்ரெஸ்ஸை ஷோல்டர்ல போட்டாதான் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடுறான். எல்லாரும் ட்ரிங்கிங் பார்ட்னரை தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பயங்கரமா குடிக்க வைக்கிறானுங்க. ஹீரோவும் சைலண்டாவே இருக்கான். திரும்பி வரும்போது ஹீரோயின் வந்துட்டு 4 காலில் நடந்து வருவா போல, அந்த அளவுக்கு போதை ஆயிட்டா அவளால நடக்க கூட முடியல. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒளிரிடுறா. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றா. மரியாதையா சொல்லி என்ன சொன்ன நீ சொல்லி ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ஒன்னா இருந்தா நிறைய பேர் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தோணுது. கண்டிப்பா நீ என்ன சொல்ற அப்படின்றத நான் ஒரு நாள் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயினோட வீட்டுக்கு தான் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறான். அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் இருக்க போட்டோஸ் எல்லாம் அவ இன்னமும் வச்சிட்டு இருக்கா. இவன் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் இன்னமும் பத்திரமா வச்சிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து
வந்துட்டு கிளம்பி அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போற அந்த பாட்டி கிட்ட இனிமே இந்த பிரச்சனையும் வராது, இந்த இடத்த வந்துட்டு நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு காசு இவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இவ கேட்டாலும் சொல்ல மாட்டா இல்லையா. நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக காலையில நேரா ஹீரோ கிளம்பி இந்த இடத்துக்கே வந்துடுறான். நீங்க இங்கேயே இருங்கம்மா, எனக்கு குழந்தைங்களுக்கு சமைக்கிற வேலை எல்லாம் இருக்கு, நீங்க பேசுங்க அப்படின்னு பாட்டி போயிடுறாங்க. பார்த்தா அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் டாக்டரும் வேற ஆர்ஃபனேஜுக்கு வராங்க. டாக்டர் வந்து ஆர்ஃபனேஜ் பசங்களை பார்க்கணும்னு சொன்னாரு போல. ஹீரோ இங்க பார்த்த உடனே அவர் குழம்பி போயிடுறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினே இல்ல நான் வந்து இப்போதைக்கு அவரோட கம்பெனில தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ என்னோட பர்சனல் செக்ரட்டரி, அது ரொம்ப பர்சனலான செக்ரட்டரி, 24 மணி நேரமும் 7 நாளும் என் கூடயே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனை வெறுப்பேத்தி வெறியாக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்டுக்காரி ஐயோ என்னடா இவனுங்க 2 பேரும் முட்டிப்பானுங்களோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதை மறந்துடாத, அவளை ரொம்ப கஷ்டம்லாம் படுத்தாதுன்னா பாவம் அவளும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் தம்பியா போயிட்ட, வேற யாருன்னா இருந்திருந்தா இந்நேரம் கொண்டிருப்பேன்ற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எங்க அண்ணன் எதிர்க்க மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பா அவன் பாட்டி கிட்ட போய் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு இவன் சொல்றான். ஆர்ஃபனேஜ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹீரோயின் நைட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஹீரோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எதுக்காக இன்னும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இது என்னோட பர்சனல், இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப நேத்து நைட்டு எல்லாம் வந்துட்டு உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தியா, அப்ப அதுக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இவன். தயவு செஞ்சு ஏதோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என் கையை விடுங்க நான் போனோம் அப்படின்னும் போது அப்பனா இன்னமும் நம்ம பொருள் எல்லாத்தையும் ஞாபகமா நீ வச்சிட்டு இருக்கியே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு இவன் ரொம்ப ஃபீலிங்கா கேட்கிறான். அவ ரொம்ப சிம்பிளா எனக்கு தூக்கி போட டைம் இல்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லி இவனை கஷ்டப்படுத்திடுறா. இதுக்கப்புறம் நானே நினைச்சாலுமே கூட வந்து நான் பக்கத்துல நிக்கவே முடியாது, உனக்கு அந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு மறந்து இங்க இருந்து போயிடு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கிளம்பி வந்துடுறா. ஆனா ஹீரோயின் கதவு திறந்து வீட்டுக்குள்ள போன உடனே ஹீரோ உள்ள போயிடுறான். உன்னை அப்படியெல்லாம் என்னால விட்டுடவே முடியாது, என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, என்னை வேதனைப்படுத்திட்ட, அது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். என்னோட வாழ்க்கையில எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனேன், ஒரு நாள் கூட இந்த 5 வருஷத்துல நான் உன்னை மறந்ததே கிடையாது, ஒரு நிமிஷமும் வெறி பிடிச்ச தனமா உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால உன்னை மறக்கவே முடியல, நீ எதுக்காக இப்படி பண்ண, நான் எவ்வளவு வேதனைப்பட்டனோ அவ்வளவு வேதனையும் நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்பவும் அதே மாதிரிதான், நான் நல்லவ கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை தகுதியான ஆளா பார்க்கல அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோ மறுபடியும் மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். அதோட மறுநாள் வந்துட்டு நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா டாக்டர், அவன் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். எங்க பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஹீரோயின் போகும்போதே ப்ளீஸ் இதுவே லாஸ்ட் டைமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இதுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அங்க போய் உட்காந்தா பாட்டி வந்து ஹீரோவை பத்தி சொல்லிதான் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து பயங்கரமா குடிக்கிறான், 5 வருஷமா இவன் கொஞ்சமும் சரி இல்லவே இல்லை, அவன் எப்ப வந்துட்டு லவ் ஃபெயிலியர்ல ஆனானோ அதுல இருந்து இவன் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோவோட ஃபேன்ஸியாக அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டிக்கு அந்த பொண்ணையும் பிடிக்கும் போல, பாட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பேர பசங்களுக்கும் கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா பண்ணிக்கோங்கன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். அதனால உடனே வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா ஹானோட கையை பிடிச்சி அவன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்காக உங்களுக்காக அதுக்கப்புறம் ஹானுக்காக நம்ம ஒரு ஃபேமிலியா வாழ்வோம் அப்படி இப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதை இவனும் நோட் பண்றான். அப்பதான் பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரோஷக்காரன், அவங்க தாத்தா கிட்ட வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு எனக்கு எதுவுமே தேவையில்ல, உங்ககிட்ட இருந்து செலவுக்கு கூட காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போனவன் தான், அவனை படிக்க வச்சு அவனை ஆளாக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ வந்துட்டு காசு பணம் இல்லாத மாதிரி ஏன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்ற விஷயத்த. ஆனா அவனோட வாழ்க்கையில 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தி வந்து ஏமாத்திட்டா, அதுக்கப்புறம் அவனால தனியா இருக்க முடியல, அதனாலதான் எங்க கூட வந்து சேர்ந்தான். அவ வந்துட்டு ஒரு டான்சரா இருந்தா அப்படி இப்படின்னும் போது ஹானுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு வேளை அது ஏன் ஹீரோயினா இருக்க கூடாது அப்படின்னு. அதுக்குள்ள டாக்டர் அப்படியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பயங்கரமான டான்சர், ஒரு வேளை வந்து அவங்க யாருன்னு சொல்லி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு
அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. பணத்தாசை பிடிச்சவ பணப்பேய், நல்ல வேலை என் அண்ணன் வந்து அவளை விட்டுட்டு வந்துட்டான் சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே திட்டிட்டு இருக்கான். அது ஹீரோயின் தானே தெரியாம ஹீரோக்கு அதை பார்க்கும் போது ஒரே சிரிப்பா வருது. ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப டாக்டர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கவனின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். காண்டான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னோட அசிஸ்டன்ட், உனக்கு தெரியாதா நான் என்ன சாப்பிடணும் என்னன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தானே நீ சாப்பிட உட்காந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறான். எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் டேபிள்ல உட்காந்து இந்த மாதிரி நடத்துறானேன்னு டாக்டருக்கு கோவம் வந்துடுது. அவ உன்னோட அசிஸ்டண்டா இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீ போடக்கூடாது. என்னவா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ உன்னோட ஆபீஸ்ல இருக்கும் போதுதான் உன்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டா இல்லையா, அதனால வேற வழியே இல்லாம அவளும் எடுத்து வைக்கிறாளா. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு அது கூட தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கும் எக்கச்சக்கத்துக்கு கத்துறான். ஹீரோயினுக்கே ஐயோ என்னடா இவன் இப்படி ரியாக்ட் பண்றானேன்னு இருக்கு. ஆனா டாக்டருக்கு செமையாவே கோவம் வந்துடுது. நீ என்னவா இருந்தாலும் சரி, முறையா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அவளை இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே ஹீரோயினே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்து கோவப்படாதீங்க, ஆக்சுவலா 24 மணி நேரமும் அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் தேவைன்றதுக்காக தானே என்ன வேலைக்கே எடுத்திருக்காரு. அப்ப இதுல வந்து நம்ம அவர் மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கையை பிடிச்சி பேசுறாளா. அடியே கையை பிடிச்சி அடி பேசுறேன்ற மாதிரி ஹீரோக்கு வயிற்றுச்சல் ஆகுது. எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எழுந்து போயிடுறான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்பதான் வந்து ஒரு 5 வருஷமா அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். பிரேக்கப் ஆனதுல இருந்து அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட்டு மட்டும் இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேருமே இங்கேயே தான் தங்குறாளுங்க. ஹீரோயினை வந்துட்டு ஒரு ரூம்ல போய் சொல்றாங்க. ஆனா அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ரைட் சைட்ல இருக்க ரூம்க்கு பதில் லெஃப்ட் சைட்ல இருக்க ரூம்க்கு போயிடுறா. அது நம்ம ஹீரோவோட ரூம் போல. அங்க வந்து பயங்கரமா மழை பெய்யறதுனால கரண்ட் வேற போயிடுச்சு. இருட்டுல இவளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு இடி இடிச்ச உடனே அலறி அடிச்சு ஹீரோ மேல போய் உட்காந்துடுறா. சாரி, தெரியாம நான் தப்பான ரூம்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீ சரியாதான் வந்து தப்பான ரூம்குள்ள வந்திருக்க, நீ வேணும்னே தானே என்ன பாக்குறதுக்காக வந்து அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்றா. மரியாதையா உண்மையா சொல்லு, என்ன பாக்குறதுக்காக தானே வந்த, நீ என்ன கரெக்ட் பண்ணலாம் தானே ட்ரை பண்ற இப்போ, அதாவது என் தம்பியை விடவும் நான் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது தானே உன்னோட ஒரே கோல் இப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இவன் இப்படிதான் பேசுவான் அப்படின்றது பழகி போயிடுச்சு. இதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவன் கெஸ் பண்றான். ஹீரோயினும் தள்ளி விட ட்ரை பண்றான். ஆனா இவன் வந்துட்டு விடவே மாட்டான். அந்த டைமுக்கு ஹீரோவோட தம்பி கதவாண்ட வந்து நிக்கிறான். என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கோவமா கேக்குறான். இது பாரு, தயவு செஞ்சு வந்து அவளை எப்படியும் நீ புள்ளி மட்டும் பண்ணாத, அவ ரொம்ப பாவம், அவளுக்கான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு, அவளை நீ இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். ஏன் எதிர்க்க நின்று பேசுறதுக்கு கூட பயப்படுவான். ஆனா இப்ப பாத்தியா, அவன் ஏன் எதிர்க்கையே வந்து உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் இடிய பார்த்து பயப்படுறாளா. இவனால அதுவும் தாங்கிக்க முடியல. உடனே அவ காதெல்லாம் மூடிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வேகமா அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறா. காலையில ஹீரோ தூங்கி எழுந்து வரான். பார்த்தா வந்து ஹீரோயினும் அவங்க தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்களா. அதை பார்க்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. ஹீரோ கோல வெறிய நின்னுட்டு இருக்கான். ஐயோ என்னடா ஆச்சு இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் யாரை டேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலோ அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா. சார் என்ன எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். மரியாதையா உண்மையை சொல்லு, இவளை நீ ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவனோட சட்டையை பிடிச்சி ஹீரோ உழுக்குன்னு உழுக்குறான். ஹீரோயின் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு கெஞ்சிரா. சார் நாங்க பார்த்தோம், பேசணும், பழகணும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதனால உடனே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை பார்த்த உடனே போய் சொல்லிடுறான். இப்ப எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமா கேக்குறா. ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் பயங்கர வருத்தத்துல இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் வந்து ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் வரல. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு இல்ல. அந்த ஸ்ரீஜாண்ட போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக என்ன தேடி வந்த, அது மட்டும் இல்லாம இன்னமும் நீ என்ன பத்தி கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை போல இருக்கே, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி கெஸ் பண்ணி இங்க வந்த அப்படின்னு கேக்குறான்.
குடிக்காதன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். உடனே இவன் என்ன பண்றான்னா அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கத புடுங்கி இவன் மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சிடறா. நீ என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நமக்குள்ள எல்லாமே முடிஞ்ச 5 வருஷம் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய கேப் நமக்குள்ள. இதுக்கப்புறம் எல்லாமே பழைய மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பா இருக்காது. நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா. நீ உன்னோட கனவை நோக்கி ஓடுறேன், அதுல சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தானே என்ன பிரேக்கப் பண்ண, அப்ப அதை ஏன் நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுக்கு அதுக்கு பதிலே கிடையாது. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா வந்துட்டு இவ கிட்ட காசு கிடையாது. இவ சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குழந்தைங்களை பாக்கிறதுக்கு தான் இவளுக்கு சரியா இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிருந்த தாத்தா வந்துட்டாரு. இப்ப அவருக்கு வந்த உடனே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, இவன் ஹீரோயின் கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவை பிடிச்சி காய்ச்சி முற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் இவரே ஒரு விஷயத்த என்ன உளறிடுறாரு அப்படின்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி காசை வாங்கிக்கிட்டு ஓடி போனாலே இப்ப எதுக்காக திரும்பி வந்திருக்கா, அந்த அளவுக்கு நான் மிரட்டியும் அவ திரும்ப வந்திருக்கானா, அவளுக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி உளறிடுறாரா. ஹீரோக்கு என்னது காசை வாங்கிட்டு போனாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா, அந்த கேள்வி சாக கடந்தா அவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் காசை நான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே நான் அழிச்சிருவேன், மரியாதையா நீ என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுன்னு சொன்னேன், அதனாலதான் உன்னை விட்டுட்டு அவ போனா அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியுது ஹீரோக்கு எல்லா விஷயமும். இப்போ வரைக்கும் நான் அவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் என் வாழ்க்கையே அழிச்சிருக்கீங்க தாத்தா. எதுக்காக இப்படி என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க, என்னை நிம்மதி இல்லாம ஒரு தூக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தள்ளிட்டீங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். டேய், அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா, அவ யாருக்கு பிறந்தான்னு கூட தெரியாது, அவளை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு மருமகளை நான் எப்படி வைப்பேன், ஒரு நாள் நான் செத்தாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நைட்டு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு நியூஸை பார்க்குறான். நம்ம ஹீரோவுக்கும் ஹானுக்கும் வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாண டேட் முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோ வந்து உடம்பு முடியாம ஆயிடுறான். இங்க பார்த்தா அவன் அப்படியே படுத்த படுக்கையிலேயே இருக்கான். பக்கத்துலயே பாட்டியும் ஹானும் தான் இருக்காங்க. நான் உடனே போகணும், உடனே நான் அவளை பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கா டாக்டர் கூட. டாக்டர் வந்து பசங்களெல்லாம் வச்சு சர்ப்ரைஸா ஹீரோயினுக்கு அவர் லவ் பண்றேன்றத சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு போல. ஹீரோயின் தனியா இருக்கும் போது வந்துட்டு அவர் லவ்வையும் சொல்லிடுறாரு. உன்னை பார்த்த உடனேயே வந்துட்டு எனக்கு உன் மேல காதல் வந்துடுச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொய்யாவது உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு மேலேயே என்னால சொல்லாம இருக்க முடியல, தயவு செஞ்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்றாளா ஹீரோயின். அப்பதான் உடனே டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டா ஆல்ரெடி வந்து உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவனையே தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா காலம் ஒரு நாள் மாறும், 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் உன்னை தேடி கண்டிப்பா வரமாட்டான், தயவு செஞ்சு என்னோட லவ்வை ஏத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்துட்டு வெயிட் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். என்னடா நடக்குது இங்க, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு கிளம்புறான் அங்க இருந்து. இதுதாங்க நம்ம பார்த்த முத காட்சி. அவ்வளவு அளவுக்கு கோவமா பேசினவன் சடனா முட்டி போட்டு, என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, அன்னைக்கு கூடவும் கையில ரிங்க போடணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த ரிங்க வாங்கிட்டு வந்தேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்னை தனியா தவிக்க விட்டுடாத, நான் பண்ணது எல்லாம் தப்புதான், அது எல்லாமே ஏதோ ஒரு கோவத்துல நான் பண்ணிட்டேன், என்னை அடிச்சுக்கோ திட்டிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா ஹீரோயின் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ரொம்ப மனசு வருத்தத்தோட இருக்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்து ஹான் சத்தம் போடுறா. எங்க அப்பா எனக்கு வந்து கல்யாணம் ஆக போதுன்னு டேட் அலௌன்ஸ் பண்ணா, நீ கல்யாணமே நடக்காது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ற, நீ எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஷியலா நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. மறுபடியும் இன்னைக்கு நைட்டும் ஹீரோயினை ஹீரோ தான் டிராப் பண்றான். ஆனா ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட ஹீரோ கிட்ட பேசவே மாட்றா.
போறவள போக விடாம இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ நடந்துக்கிற எதுவுமே கொஞ்சமும் சரியில்லை, நான் உன்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு, என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல, எனக்கு அவனை பத்தியும் நல்லா தெரியும், உன்னை பத்தியும் நல்லா தெரியும், பாட்டிக்காக 2 பேரும் டிராமா பண்றீங்கன்றதும் தெரியும் அப்படின்னும் போது இவ வாய் தவறி ஒளிரிடுறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப அது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நீயும் ஒத்துக்கிறியா? எனக்கு டவுட் தான் இருந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நீ என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ற, அதுல கலந்துக்கிறதுக்காக. ஹீரோயினை பார்த்து பேசுறான். உனக்கு இந்த காம்படிஷன்ல கலந்து கண்டிப்பா வின் பண்ணணும்னு தோணுதா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு தோணுதா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே, நீ இந்த டான்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ணிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நீ கண்டிப்பா வின் பண்ணுவ, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவ தலையை வந்து வருடி கொடுக்குறானா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அப்படியே பழைய ஹீரோவை பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையா இது உண்மையா நடக்குதா நம்ம லைஃப்ல, இல்ல கனவா அப்படின்னு அவ கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸே ஆயிடுறா. ஆனா என்ன ஒண்ணு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் சந்தோஷப்படலாமா படக்கூடாதா, இது எனக்கு நிலைக்குமா நிலைக்காதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே பரவாயில்ல இப்போதைக்கு சந்தோஷமாயி போன்னு போறா. இங்க மறுபடியும் தாத்தாக்கும் ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஹீரோயின் பக்கம் கூட நீ போக கூடாதுன்னு பயங்கரமா திட்டுறாரு. ஆனா பாட்டி வந்து ஹீரோக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே வெளில வந்துடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஸ்டுடியோ எல்லாம் தேவைப்படுது. பார்த்தா அவளுக்கு கம்மியான ரெண்ட்டுக்கே வந்து கிடைக்குது. அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாமே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தெரியாம தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்து லைட்டா அடிபட்டுடுது. பார்த்தா டாக்டர் வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு போல, மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோவும் அங்க வரான். இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கத பார்த்து ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. வந்த உடனே ஹீரோயினை திட்டுறான். என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்றியா, என்ன கீழே விழுந்து காலை கண்டிப்பா அடிபட்டுக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இந்த டாக்டர் வேற சும்மாவே இருக்க மாட்டேன். ஹீரோவை ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து கையை வேற பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி செம்மையா இந்த காம்படிஷன்ல வின்னும் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து செம்ம கடுப்பாகிறான். என்ன கர்மத்தையோ பண்ணி தொலைங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். காம்படிஷன் நாளும் வந்துடுது. அன்னைக்கு பார்த்தா ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறா. பார்த்தா யாரோ வந்து இவளுக்கே தெரியாம ஃபுல்லா அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான், டான்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளுக்காக உடனே ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆக்சுவலா இதை வந்து அவன் இப்ப ரெடி பண்ணல, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு காம்படிஷனுக்காக அவன் வாங்கி வச்ச ட்ரெஸ். அதை எப்பவுமே கார்லயே வச்சுட்டு இருப்பான் போல. உடனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சுன்னு ரெடியாக போறாள. அப்பதான் டாக்டர் கேட்கறான், என்னதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது ஹீரோ இந்த வாட்டி எல்லாம் உண்மையா சொல்லிடுறான். அவதான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். கடுப்பான தம்பி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறான். அதை ஏன்டா இவ்வளவு நாளா எனக்கு சொல்லவே இல்லை, நானும் என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயினும் அழகா டான்ஸ் பண்ணி அவ அந்த காம்படிஷன்ல வின்னும் பண்ணிடுறா. ஹீரோக்கா பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இததான் இவ்வளோ நாளா நான் என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போறாங்க. பார்த்தா ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ரெஸ்ட் ரூம் போறோம் அப்படின்னு போயிட்டுறாங்க. அப்ப தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அவளை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, உங்களோட கதைலாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே, நானும் வந்து உனக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறேன், இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்ல, அப்ப 2 பேருமே வந்து டிரா பண்றேன்னு கேட்போம். அப்ப அவ யாருக்கோட வராலோ அவங்களுக்கு தான் அவ இன்னொருத்தவங்க டிராப் பண்ணிக்கணும் இந்த விஷயத்துல இருந்து அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான்னா, அயல் பொங்கு வேலை மாதிரி அப்படியே குடிச்சிட்டு போதையில தள்ளாடுற மாதிரி, என்னால முடியல, என்ன கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். சரி வரண்டா பொடி போயில, சாரி தம்பி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். பாரு அவன் எப்படி ஏமாத்திட்டு போறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கார்ல ஏறின உடனே ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் குடிக்கல, ஆனா அதே நேரத்துக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதாவது அவங்க தாத்தா வந்துட்டு காசு கொடுத்து இவளை அனுப்பி விட்டார் இல்லையா, அதை பத்தி தான் சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இவனுக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா.
ப்ளீஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். எதுவுமே தேவையில்ல, யாருமே தேவையில்ல, நம்ம 2 பேர் வேற எங்கன்னா கூட போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நான் காசு வாங்கினது தப்பு தான் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது உன்னோட சூழ்நிலை, அதனால தான் நீ அந்த வேலையை பண்ணியிருக்கணும், எனக்கு புரியுது, நான் மொத்தமா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாளே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தாத்தா எதிர்க்க கூட்டிட்டு போய் நிறுத்திடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவங்க கிட்ட வந்துட்டு காசு வாங்கினா இல்லையா, அந்த காசை இது வரைக்கும் அவள் வாழ்நாளில் சேர்த்து வச்சிருக்கா, அதை திருப்பி கொடுக்க போறா. எனக்கு இந்த காசெல்லாம் தேவையில்ல, மரியாதையா அவளை இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, சரியான பூமரா இருக்கிறான் இந்த கிழவன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா கடைசியா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு பிடிக்கலன்னா அவனை விட்டுடு, அவனை வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்பிடு, ஆனா அவனோட லைஃப்ல தலையிடாத, அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுடுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இனிமே நமக்கான லைஃபை நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. தம்பிக்கார வரா, தாத்தாவோட கோவம்லாம் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா சரியாயிடுவாரு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த வாட்டி கண்டிப்பா ஹீரோயின் நோ சொல்ல மாட்டா இல்லையா. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அவளோட ஆர்ஃபனேஜ்லயே அவளை கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்றான் ஹீரோ. அவளுக்குமே நோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவளும் ஓகே சொல்லிடுறா. 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோடையே இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிராமாஸ் பார்க்கறதுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கும் கதை கேட்க வந்துருங்க, நானும் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.